உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் வழங்குவது தொடர்பான வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். விவரம். அகில இந்திய தனியார் கல்வி நிறுவன சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் பழனியப்பன் என்பவர் சென்னை நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் 1994 தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் வழங்கும் அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் அந்த உத்தரவை அமல்படுத்தாமல் தற்காலிக அங்கீகாரம் மட்டுமே வழங்கப்பட்டு வந்ததாக கூறப்பட்டுள்ளது. இதை எதிர்த்து கடந்த 2021 தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் நிரந்தர அங்கீகாரம் வழங்கும் வகையில் 1994 பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை அமல்படுத்த உத்தரவிட்டது. இந்த உத்தரவை அமல்படுத்துவதற்கு பதிலாக நிரந்தர அங்கீகாரம் வழங்கும் அரசாணையை எந்தவித காரணமும் தெரிவிக்காமல் அரசு திரும்ப பெற்றுக் கொண்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதன் பிறகு 2024 தனியார் பள்ளிகளுக்கு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே அங்கீகாரம் வழங்கும் வகையில் புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டது. இது சட்டவிரோதமானது. இதே போல குறிப்பிட்ட கால வரம்பு நிர்ணயிக்க எந்த அவசியமும் இல்லை என்பதால் நிரந்தர அங்கீகாரம் வழங்க கோரி கல்வித்துறை அதிகாரிகளுக்கு மனுக்கள் அளிக்கப்பட்டது. இந்த சட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கும் உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் நீண்ட காலமாக இயங்கக்கூடிய பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் வழங்குவது தொடர்பாக கடந்த மார்ச் மாதம் தனியார் பள்ளிகள் இயக்குநர் அளித்த பரிந்துரையை பரிசீலித்து நிரந்தர அங்கீகாரம் வழங்குவது தொடர்பாக தகுந்த உத்தரவு பிறப்பிக்க பள்ளிக்கல்வித்துறைக்கு செயலாளருக்கு உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மனுவை விசாரித்த நீதிபதி சி குமரப்பன் கல்வித்துறை செயலாளர் மற்றும் தனியார் பள்ளி இயக்குநர் ஆகஸ்ட் 18 பதிலளிக்க உத்தரவிட்டார். இதேபோல கல்வி உரிமை சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவதை உறுதி செய்யும் வகையில் ஆரம்ப பள்ளிகளை நிலைநிலை பள்ளியாக உயர்த்துவது தொடர்பாக அகில இந்திய தனியார் கல்வி நிறுவன சங்கத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதி சி குமரப்பன் ஆகஸ்ட் 22 பதிலளிக்கும்படி கல்வித்துறை செயலாளருக்கு உத்தரவிட்டிருக்கிறார். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.